வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பூமி என்னும் அறிவியலை அறியாத நாட்களில் வானத்தை நோக்கி நட்சத்திரங்களின் துடிப்பை உணர்ந்த முனிவர் ஒருவர் வாழ்ந்தார். அவர் பெயர் அகத்தியர். அகத்திய சித்தர்களின் தலைவன், ஞானத்தின் கடல், மனித உடலின் இரகசியத்திலிருந்து பிரபஞ்சத்தின் பிறப்பு வரை விளக்கிய ஒரு தெய்வீக சித்தர். இன்று நாம் பார்க்க போகிறோம் அகத்தியர் எழுதிய விண்வெளி ரகசியங்கள். அவை நவீன விஞ்ஞானத்தையே அதிர வைக்கும் விதத்தில் எப்படி இருந்தன என்பதனை. அகத்தியரின் பிறப்பு. அகத்தியர் சிவனின் ஆணைப்படி பிறந்தவர் என சொல்லப்படுகிறது. வடகோளத்தில் பூமி சாய்ந்து விட்ட பொழுது அதன் சமநிலையை மீட்டெடுக்க அகத்தியர் தட்சிணத்துக்கு வந்தார். அதுவே அகத்தியர் என்ற பெயரின் பொருள். அவர் வந்தது வெறும் பூமியை சமப்படுத்த அல்ல, அறிவை சமப்படுத்தத்தான். வடத்தில் ஞானம் வளர்ந்தது போல தெற்கிலும் அதே ஞானம் மலர வேண்டும் என அவர் பொதிகை மலைக்கு வந்து தியானம் செய்தார். அங்கிருந்தே தமிழ் நாகரிகம், சித்த மரபு, மருத்துவமும் வானியலும் இரு பிரபஞ்சங்கள் உருவானது. அகத்தியர் மற்றும் பிரபஞ்சம். அகத்தியர் எழுதிய ஓலை சுவடுகளில் அவர் கூறுகிறார், நட்சத்திரங்கள் உயிருடன் சுழல்கின்றன. அவற்றின் துடிப்புதான் காலத்தின் இதயம். இது நவீன வானியற்பியலின் அடிப்படை கோட்பாடுதான். அவர் கூறிய வானம் என்பது வெறும் ஆகாயம் அல்ல, அது ஆற்றலால் நிரம்பிய மூல பிரபஞ்சம். அகத்தியர் கூறியிருக்கும் கோள்களின் சக்தி இன்று நாமும் பேசும் பிளானிட்டரி இன்ஃப்ளூவன்ஸ் என்கிற கருத்தே. சித்த மருத்துவமும் வானியலின் இணைப்பும். மனித உடலில் இயங்கும் ஆற்றல் பிரபஞ்சத்தின் அதே அதிர்வுடன் இயங்குகிறது. இதன் பொருள் நம்முடைய மூச்சு ஓட்டம், வாசி, பூமியின் சுழற்சி, சூரியனின் கதிர்வீச்சு எல்லாம் ஒரே ஒத்திசைவு. அவர் இதை மருத்துவமாகவும் மாற்றினார். சித்த மருந்துகளில் சிலவற்றை அவர் கோலசக்தி அடிப்படையில் தயாரித்தார். எந்த நாளில் எந்த மூலிகை சேர்க்க வேண்டும் என்பதும் அந்த நாளின் நட்சத்திர நிலையை பொறுத்தே இருக்கும். இது மாடர்ன் பயோ ரித்தம் சயின்ஸை விட ஆழமானது. யுகங்கள், கால சுழற்சி மற்றும் பிரபஞ்சம். அகத்தியர் கூறும் கால சுழற்சி கருத்து. ஒரு யுகம் முடிந்தால் உலகம் புதிதாக உருவாகும். அவர் கூறிய யுகங்கள் சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். வெறும் புராணம் அல்ல, பூமியின் ஜியலாஜிக்கல் டைம் சைக்கிள்ஸ் என்ற நுண்ணிய விளக்கம். அவர் சொன்னது, ஒவ்வொரு யுகத்திலும் மனிதனின் ஆற்றல், அறிவு, உணர்வு மாறும் என்று. இன்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், பூமியின் மின்காந்த புலம் மாறும் பொழுது மனித மனநிலை மாறுகிறது. அகத்தியரின் பயணம் மற்றும் சீடர்கள். அகத்தியர் தெற்கிலிருந்து வடக்கு வரை, இலங்கையிலிருந்து ஹிமாலயம் வரை பயணம் செய்தார். அவரது சீடர்கள் திருமூலர், போகர், கரூரார், சுந்தரநாதர், சதாசிவர். இவர்கள் உலகின் முதல் விஞ்ஞானிகள். போகர் நவபாஷானம் மூலம் அணுக்கரு ஆற்றலை விளக்கியவர். திருமூலர் மனித உடல் பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு என சொன்னவர். அவர்களின் ஞானம் அகத்தியரிடமிருந்து வந்தது. அவர் எழுதினார், ஞானம் சுழன்று செல்லும், அதை நின்று பிடிக்க முடியாது. ரசவாதம் மற்றும் யோக ரகசியம். அகத்தியர் ரசவாதம் என்கிற அற்புத கலையை உருவாக்கினார். அது தங்கம் உருவாகும் கலையல்ல, மனிதனை தெய்வீக சக்தியாக மாற்றும் தத்துவம். அவர் கூறும் வாசி யோகம் மூச்சின் அதிர்வை பிரபஞ்ச அதிர்வுடன் இணைப்பது. அந்த அதிர்வில்தான் அவர் பிரபஞ்ச ஒளியை உணர்ந்தார். விஞ்ஞானத்துடன் ஒப்பீடு. இன்று நாசா பேசும் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக், எயின்ஸ்டைன் சொன்ன எனர்ஜி ஈக்குவல்ஸ் மேட்டர், குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லும் என்டால்ஜ்மெண்ட், இவை அனைத்தும் அகத்தியரின் நூல்களில் ஆற்றல் ஒருமை என சொல்லப்பட்டுள்ளது. அவர் எழுதிய வரி, ஆகாயம் உயிருடன் துடிக்கிறது, அதிலே மனித சிந்தனை அலைகள் பாய்கின்றன. அகத்தியர் கலியுகம் பற்றி முன்னரே கூறினார். அவர் சொன்னார், கலியுகத்தில் அறிவு வெளிப்படும், ஆனால் கருணை மறையும். இது நம்முடைய காலத்தின் நிஜம் அல்லவா? அவர் மேலும் சொல்கிறார்,
ஒரு நாள் வரும், மனிதன் நட்சத்திரத்துக்குள் வாழ்வான். அது இன்றும் நாம் சொல்லுகிறோம். நவீன அறிவியல் எதிர்காலத்தை நோக்கி ஓடுகிறது. ஆனால் எதிர்காலம் செல்லும் பாதையின் நிழலில் அகத்தியர் என்ற தமிழ் முனிவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நின்று காத்திருக்கிறார். அகத்தியர் ஒரு முனிவர் மட்டுமல்ல, தமிழ் அறிவியலின் உயிர் மூச்சு. அவரது நூல்கள் சொல்லும் செய்தி மனிதன் பிரபஞ்சத்தின் ஒரு துகில். ஆனால் அந்த துளியிலே பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது. அறிவியல் தேடுவது எதிர்காலத்தை, ஆனால் அகத்தியர் அதை ஏற்கனவே கண்டுபிடித்தவர். நீங்களும் அகத்தியரின் ஞானத்தை பகிர்ந்தால் தமிழின் பெருமை மேலும் உயரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகள் பல.